இனி விரிவான செய்திகள். புதுவையில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். புதுவையில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டது. 5ஆம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விஜர்சன ஊர்வலம் சாலை அவைத்திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலத்தாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைக்கு கொண்டு வரப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டது. சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜர்சனம் நிகழ்ச்சிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி MP உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். மீனவர்களின் இடத்தை ஆக்கிரமித்து வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து நாளை மீனவ பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் மீனவர்கள் மெரினா கடற்கரை செல்லும் சாலைகள் மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் திபுராயப்பேட்டை பகுதிக்குட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கடற்கரை பரப்பளவு. இந்த இடத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தனியாருக்கு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் உணவு வகைகள் கடைகளை அமைப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது. மேலும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்றும் அந்த பகுதியில் கடைகளை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பாண்டி மெரினா நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகிறது. குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல் கடை வைக்கப்பட்டு வருவதாகவும், அதேபோல் பொழுதுபோக்கிற்காக ராட்சத உபகரணங்கள் வைத்து வருவதாகவும், மதுபான கூடங்கள், போதைப் பொருட்கள் அதிக அளவில் நடமாடுகின்றது என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் கிராம பஞ்சாயத்து மற்றும் மீனவர்கள் பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை எதிர்த்து 50க்கும் மேற்பட்டோர் பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷமிட்டு மீனவர்களுடைய இடத்தை அபகரிப்பதாகவும், மீனவர்கள் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோஷம் எழுப்பினர். பாண்டி மெரினா கடற்கரை பின்புறத்தில் மீனவ கிராமத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும், உப்பனார் வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள மேங்க்ரோவ்ஸ் காடுகளை அழித்து படகு குழாம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது எனவும் மீனவ கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். மீனவ மக்களின் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடத்தை கொடுக்காமல் பாண்டி மெரினா நிர்வாகம் கடற்கரை ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதனை அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் தடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மீனவர்கள் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து நாளை மீனவ பஞ்சாயத்தாளர் மற்றும் மீனவர்கள் மெரினா கடற்கரை செல்லும் சாலையில் மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே கடலில் மூழ்கி உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி நிவாரண நிதி உதவிக்கான காசோலைகளை வழங்கினார். புதுச்சேரி பாகூர் அருகே உள்ள காட்டுக்குப்பத்தை சேர்ந்த சுந்தர்ராஜ் மகன்கள் புஷ்பராஜன், கிஷோர் ராஜன் இவர்கள் இருவரும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமாம்பாக்கம் வள்ளுவர்மேடு பகுதியில் உள்ள கடலில் குளிக்க சென்றனர். அப்பொழுது எழுந்த ராட்சத அலையில் இருவரும் சிக்கி உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த சிறுவர்களின் பெற்றோருக்கு நிவாரண நிதியாக 4 லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்பொழுது பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உடனிருந்தார். இதேபோல் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் துலுக்கானத்தம்மன் நகரை சேர்ந்தவர் முருகன், இவரது மகன் ஜெகதீஷ் கடந்த ஜனவரியில் பாண்டிச்சேரியில் உள்ள மெரினா கடற்கரைக்கு சென்ற பொழுது அலையில் சிக்கி அவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 5 லட்சத்திற்கான காசோலையை பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்பொழுது முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உடனிருந்தார். விசா நீட்டிப்பிற்காக 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் அரசு ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து புதுவை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. காரைக்காலை சேர்ந்தவர் தாந்தோம் பாஸ்கரன். இவரது தாய் முத்துலட்சுமி. இவர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர். கடந்த 2014ஆம் ஆண்டு முத்துலட்சுமிக்கு புதுவை வந்தாராம். அவரது விசா நீட்டிப்புக்காக தாந்தோம் பாஸ்கரன் புதுச்சேரியில் உள்ள மாநில உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அப்பொழுது அங்கு உதவியாளராக இருந்த மணிவண்ணன் 3000 லஞ்சமாக கேட்டாராம். இது குறித்த புகாரின் பேரில் CBI போலீசார் மணிவண்ணனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது.
விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். புதுவையை சேர்ந்த இருவரிடம் மர்ம நபர்கள் நூதன முறையில் 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் உஷாதேவி. இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு இணையதள பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறினார். இதை நம்பிய உஷாதேவி பல தவணைகளில் 10 லட்சத்தை முதலீடு செய்ததாக தெரிகிறது. ஆனால் லாபம் மற்றும் முதலீட்டை அவரால் பெற முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்தவர் ஸ்ரீனிதேவர் பிரண். இவர் கைபேசியில் பேசிய மர்ம நபர் தன்னை மும்பையை சேர்ந்த போலீஸ் அதிகாரி எனவும் ஸ்ரீனிதேவர் பிரண் மீது போதைப்பொருள் தடுப்பு வழக்கு பதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். வழக்கிலிருந்து விடுவிக்க 7 லட்சம் ரூபாய் அனுப்புமாறும் அவர் கூறியுள்ளார். இதை நம்பிய ஸ்ரீனிதேவர் பிரண் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 7 லட்சத்தை அனுப்பினாராம். அதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட உயர் ரக ஆப்பிள் செல்போனை சொந்த ஊருக்கு கிளம்பிய பெண்மணியிடம் பேருந்தை விரட்டி சென்று ஒப்படைக்கும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி செட்டித்தெரு மிஷன் வீதி சந்திப்பில் மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர் நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரை தனது ஆட்டோவில் ஏற்றி சென்றுள்ளார். அப்பொழுது அவர் தான் கையில் எடுத்து வந்த உயர் ரக ஆப்பிள் தொலைபேசியை ஆட்டோவில் தவறவிட்டுள்ளார். இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் இவரை இறக்கிவிட்டதும் அவர் தங்கும் விடுதிக்கு சென்று நேபாள பெண்மணியின் தொலைபேசி எண்ணை சேகரித்து அவரிடம் தொடர்பு கொண்டு உங்களது தொலைபேசி என்னிடம் இருப்பதாகவும் தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தான் ஊருக்கு கிளம்பி விட்டதாக கூறியுள்ளார். அப்பொழுது பேருந்து எங்கே செல்கிறது என்று கேட்டுள்ளார். முருகா தியேட்டர் சிக்னலை கடப்ப இருப்பதாக தெரிவித்ததன் பேரில் பேருந்து ஓட்டுநரிடம் தொலைபேசியை தரக்கூறி சற்று மெதுவாக சொல்லுங்கள், நாங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து விடுகிறோம் என கூறி பேருந்து சிவாஜி சிலை அருகே செல்லும் பொழுது பேருந்தை மடக்கி செல்போனை தொலைத்த நேபாள பெண்மணியிடம் அவரது செல்போனை ஒப்படைத்துள்ளார். இது குறித்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் கண்டக்டர் தோட்டம் அங்கன்வாடியில் நடைபெற்றது. ஊர்வலத்தை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு துவக்கி வைத்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை CDPO செல்வகுமார், உதவியாளர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழுவின் முதல் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழுவின் முதல் கூட்டம் நேற்று மாலை புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழுவின் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாச ராவ் உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி கடற்கரை மேலாண்மை அதிகாரி அமைப்பிலிருந்து ஜெயக்குமார் கடற்கரை மண்டல அறிவிப்பாணை 2011 குறிப்பிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கினார். இந்த கூட்டத்தில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், மீனவர்கள், வனத்துறை, காவல்துறை அதிகாரிகள், மீனவ சமுதாயத்தின் 3 உறுப்பினர்கள் மற்றும் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம் வெளியிட்ட கடற்கரை மண்டல அறிவிப்பு ஆணை 2011 படி புதுச்சேரி மாவட்டத்தின் கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் 100 மீட்டர் நிலப்பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்வது, விதிகள் மீறப்பட்டிருந்தால் அதனை அகற்றுவது பற்றி முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் முதல் இந்திரா காந்தி சிலை வரை ஆக்கிரமித்து வைத்துள்ள இடங்கள் அகற்றப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் முதல் இந்திரா காந்தி சிலை வரை வெளியனூர் மெயின் ரோட்டில் இன்று பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறையினர், மத்திய சாலைகள் கட்டிடங்கள் துறையினர் புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து சாலையோரத்தில் உள்ள கடைகள் மற்றும் கடைகளின் முன்பு வைக்கப்பட்டுள்ள தட்டிகள், பேனர்கள், பிளக்ஸ் பேனர்கள், ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள், படிகள் ஆகியவற்றை JCB இயந்திரம் கொண்டு அகற்றினர். இந்த ஆக்கிரமிப்பின் பொழுது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி முதலியார்பேட்டை வைன்ஸ்மேன் மேல்நிலைப் பள்ளிகள் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் இயக்குனர், துணை முதல்வர் மதிவாணன் வரவேற்புரையாற்ற நிறுவனர் முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் மற்றும் ஓய்வு பெற்ற சமூக நலத்துறை அதிகாரியும் உறவு தென்றல் அறக்கட்டளை நிறுவனருமான சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவன் செல்வன் அஸ்ரேலியின் வரவேற்புரையும் மாணவன் ஜோஸ்வா நன்றியுரையும் விழாவிற்கு பலம் சேர்த்தது. இறுதியாக மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுவையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் மற்றும் மூடப்பட்ட பழமையான ஏஎப்டி, சுதேசி, பாரதி பஞ்சாலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது புதுச்சேரிக்கு பஞ்சாலைகள் எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் என ஆய்வு செய்யப்பட்டது. அதன்படி சில ஆலைகளை மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கானதாக மாற்றிக்கொள்ளலாம். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளோம். தற்பொழுது சிறிய ரக ஏடிஆர் விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியும். அதே நேரத்தில் பெரிய போயிங் விமானங்கள் இறங்கும் வகைகள் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். அதற்காக தமிழகம், புதுச்சேரியில் நிலம் கையகப்படுத்துவது அவசியமாகும் என்றார். புதுச்சேரியில் உள்ள நகர வனத்தை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக கிரீன்லாந்து ஸ்பாட் தி சிட்டி திட்டத்தை எப்படி கொண்டு வந்து செயல்படுத்துவது என ஆய்வு செய்து வருகின்றதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெறுகிறது என்று புதுவையில் ஸ்டண்ட் மாஸ்டர் கர்னல் கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் நடந்த விநாயகர் சிலைகள் விஜர்சன ஊர்வல நிகழ்ச்சியில் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டரும் இந்து முன்னணி மாநில கலை பண்பாட்டு பிரிவு செயலாளருமான கர்னல் கண்ணன் பங்கேற்றார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, தமிழகத்தை போன்று கட்டுப்பாடுகள் விதிக்காமல் விநாயகர் சதுர்த்திக்கு ஒத்துழைப்பு அளித்த புதுச்சேரி முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தற்பொழுது தமிழகத்தில் ஆன்மீக பேச்சாளர் ஒருவரை பெரிய குற்றவாளி போன்று 100 போலீசாரை கொண்டு தமிழக அரசு கைது செய்துள்ளது. தமிழகத்தில் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி நடக்கிறதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்துக்கள் அனைவரும் வர வேண்டும் எனவும், தமிழகம் மற்றும் இந்துக்களுக்கு நல்லது நடப்பதாக இருந்தால் விஜய் அரசியல் வருகையை வரவேற்போம் என தெரிவித்துள்ளார். புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் ஏழை குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை பெண்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற அமைப்பின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பிருந்தாவனத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதல்வர் இருதயமேரி தலைமை ஏற்க அமைப்பு தலைவர் கலாவசு முன்னிலை வகித்தார். கலைமாமணி சரஸ்வதி முரளி மொழிவாழ்த்து பாட பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வித்யாஸ்ரீ அனைவரையும் வரவேற்க கவிஞர் கதிர் முத்துரத்தினம் இனப்புரை வழங்கினார். வாழைக்குளம் பகுதியில் வசிக்கும் முருகன் என்பவரின் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் கலைவாணி அக்ஷயா, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தேசிய கீதத்துடன் விழா இனிமையாக நிறைவு பெற்றது. புதுவை ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழாவையொட்டி இன்று ஸ்ரீ சக்தி விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு மகா அபிஷேக அலங்காரம் நடைபெற்றதை தொடர்ந்து மகாதீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் நகரவாசிகள், ஆலய அர்ச்சகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்பு நலசங்கம் சார்பில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்பு நலசங்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி முதல் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து விநாயகர் புறப்பாடு முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதுச்சேரி கடலில் கரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைவர் சுந்தர், ஒருங்கிணைப்பாளர் தேவகாந்த், மூத்த ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி, பாலசுந்தரம், செல்வம், கணேஷ், செயல் தலைவர் ஐயப்பன், அற்புதராஜ், ஸ்ரீராம், துணைத் தலைவர் மணிவண்ணன், கருணாநிதி,
இமாம்பாய், செயலாளர் மீனாட்சி சுந்தரம், துணை செயலாளர் ரமேஷ் அன்பரசி, ஒருங்கிணைப்பாளர் புஷா ஸ்ரீதர், பொருளாளர் ரமேஷ், துணை பொருளாளர் ஜீவானந்தம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளரின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், பன்னீர் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் எக்ஸாம் பேட், நோட், பென்சில், கிட் பென் மற்றும் ஸ்கெட்ச் பாக்கெட் 100 நபர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் மோகன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரி சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் 3 சக்கர வாகனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், அலுவலக அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி மற்றும் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலு, தொழிலாளர் முன்னேற்ற பிரிவை சங்க தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், அயலக அணி துணை அமைப்பாளர் தாச்சா, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி போதை தடுப்பு குறித்து தேசிய பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் தனியார் பள்ளி இணைந்து கடற்கரை சாலையில் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி நிறுவனர் நாயக் நாராயணசாமி தலைமை தாங்க இதில் தேசிய நிர்வாகிகள் யுவராணி, சுந்தரவடிவேலு, சிவசங்கரி வகித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.